வெல்கம் பேக் கைஸ். லேர்ன் கிராமர் டே 2. இந்த வீடியோவில் பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸ்னால் இறந்த காலம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். அப்புறம் ஸ்டோரிஸ், இங்கெல்லாம் சிம்பிள் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் ஆகுது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் முடிஞ்சு போன ஒரு இன்சிடெண்ட் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறதுக்கு இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ தான் போனோம், அதுக்குள்ளே மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் போகிறதுக்குள்ளே மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் போகிறதுக்குள்ளே டிக்கெட் காலி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சொல்கிற இடங்களில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஒரு காலத்தில் தொடர்ந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் ரூல் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2, அதாவது அந்த சென்டென்ஸில் எத்தனை வெர்பு வந்தாலும் அது V2 ஃபார்மில் இருக்கும். ஓல்டு மேன் ரெஸ்டட் அண்டர் த ட்ரீ, மரத்துக்கடியில் வயசானவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார். இங்கே ஓல்டு மேன் சப்ஜெக்ட், ரெஸ்டட் அது V2 ஃபார்ம். சி சா எ பப்பி, அவள் ஒரு நாய்க்குட்டியை பார்த்தாள். இங்கே ஷா V2 ஃபார்ம். ஹீ பாக்ட் எ கார் லாஸ்ட் மந்த், அவர் லாஸ்ட் மந்த் கார் வாங்கினார். இங்கே பாக்ட் அது V2 ஃபார்ம். சி டால்க்டு ஹர் மேனேஜர், இங்கே டால்க் அது V2 ஃபார்ம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் சப்ஜெக்ட் இருக்கும், வாஸ் இல்லைன்னா வேர் இருக்கும், V1 ப்ளஸ் ING. அதாவது சிங்குலர் சப்ஜெக்டுக்கு வாஸ் வரும், ப்ளூரல் சப்ஜெக்டுக்கு வேர் வரும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He was studying yesterday, நேற்று அவன் படித்து கொண்டு இருந்தான். I saw they were going, நான் பார்த்தேன் அவங்க போய்கொண்டு இருந்தார்கள். I was cooking dinner when the power went out, நான் சமைச்சுக்கிட்டு இருந்த போது கரண்ட் போயிடுச்சு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ரெண்டு விஷயத்தை நம்ம கன்ஜெக்ஷனாக சொல்கிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் ஆகுது. இதோட ரூல் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3. I had already eaten dinner when she arrived, நான் சாப்பிட்டு முடித்த பிறகு தான் அவள் வந்தான். The train had departed before we reached the station, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தொடர்ந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம். இதோட ஃபார்ம் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் பீன் வெர்ப் ப்ளஸ் ING. We had been studying at சென்னை, நாங்கள் சென்னையில் படித்து கொண்டு இருந்தோம். She had been working for 3 years, 3 வருடம் வேலை பார்த்து கொண்டு இருந்தாள். ஓகே, தேங்க்யூ கைஸ். வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.